கோல் அச்சீவர் ட்ரேடர் சார்பாக நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ஆன்சர்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் பிரேக் அவுட் ஸ்டாக், இது எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக. நீங்கள் ட்ரேட் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் இல்லை. உங்களோட ஓன் அனாலிசிஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் எந்த விதமான ஸ்டாக்கையும் வாங்குங்க இல்லை விற்றுருங்கன்ற சஜஷன் கிடையாது. முழுக்க முழுக்க எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டுமே பகிரப்படுது. நம்ம வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, நாலேஜ் கொடுத்துருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்ணுங்கள். வீடியோ பார்க்கும்போது அப்படியே லைக்கை தட்டி விட்ருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நேற்று ஒரு 165 பாயிண்ட்ஸ் கீழே விழுந்திருக்கு. அதே சேம் டைம் பார்க்கும்போது இதோட ப்ரீவியஸ் ஹையையும் பிரேக் பண்ணி கேண்டில் கீழே வந்திருக்கு. ஸோ இந்த ப்ரீவியஸ் லோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்திருப்பேன். ஸோ சப்போர்ட்டும் நம்ம ஆல்ரெடி எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ ஆனால் என்ன இருக்குன்னு பாருங்கள். அதாவது மண்டே வந்து உங்களுக்கு ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கும், சப்போர்ட் எடுத்துரு. ஆனால் நேற்றுக்கு உடச்சி க்ளோஸ் வந்து உள்ளே வந்திருக்கு. பட் இன்றைக்கி ஒரு ஓப்பன் க்ளோஸ் வந்து இன்னொரு கேண்டில் வந்து உங்களுக்கு பிரிண்ட் ஆணுச்சு அப்படின்னா ஃபர்தர் ஃபால் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சம்டைம்ஸ் என்ன ஆகலாம்னா, சரி இன்றைக்கி வந்து ஒரு புல்லிஷ் கேண்டில் கூட பிரிண்ட் ஆகி மேலே போகலாம், சான்சஸ் இருக்குது. அதே சேம் டைம் என்னை பொறுத்த வரைக்கும் ஸோ ரெண்டுமே 50-50 சான்சஸ் தான். ஸோ கீழேயும் வரலாம், மேலேயும் போகலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு நம்ம பேங்கிங், அதாவது பேங்க் நிஃப்டி ஓரளவுக்கு ஸ்டேபிளாக இருந்துச்சு. பட் பேங்க் நிஃப்டியும் நேற்று விழுந்திருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு ப்ரீவியஸ் கையை க்ளோஸ் பண்ணி, அதாவது உடச்சி உள்ளே வந்திருக்கு. இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்றத நம்ம பார்த்துக்கிட்டு டிசிஷனை நம்ம எடுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் மிட் கேப் நிஃப்டியும் விழுந்திருக்கு. ஸோ பேங்க் நிஃப்டி 274 பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு என்ன இருக்கும், ஸோ கீழே விழுந்திருக்கு. ரெண்டுமே பேரலராக விழுந்திருக்கு. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இதோட ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணியிருக்கா அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஓகே, ஸோ அப்படி பார்க்கும்போது பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அது ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இந்த பேங்க் நிஃப்டிக்கு இதோட ப்ரீவியஸ் ஹை, அதாவது ஆல் டைம் ஹையாக இருந்துச்சு. ஆல் டைம் ஹையை உடச்சிட்டு மேலே போயிட்டு இப்போ என்ன இருக்குன்னா, அந்த ஆல் டைம் ஹைலேயே உங்களுக்கு சைட்வேஸ் போகலாம், இல்லை உடைக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஹையை உடைக்காத வரைக்கும் பேங்க் நிஃப்டி அதாவது உடைக்காத வரைக்கும் நிஃப்டி வந்து பெரிய லெவலில் கீழே விழுகிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. பேங்க் நிஃப்டி ஸ்டேபிளாக இருந்தாவே நிஃப்டி ஓரளவுக்கு ஹோல்ட் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன நடக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் மிட் கேப் நிஃப்டியையும் நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். மிட் கேப் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு 83 பாயிண்ட்ஸ் வந்து கீழே விழுந்திருக்கு. மிட் கேப் நிஃப்டியும் அதோட ஆல் டைம் ஹையை உடச்சி உங்களுக்கு என்ன இருக்கும், ஸோ புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கும். பட் ப்ராப்பராக உடைக்கலை. ஓகே, இன்றைக்கி வந்து உங்களுக்கு மிட் கேப் நிஃப்டி கீழேயும் விழுகலாம், இல்லை மேலேயும் போகலாம். ஸோ என்ன நடக்குது அப்படின்றத இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்டாக், நம்மளோட ஃபஸ்ட்டு பிரேக் அவுட் ஸ்டாக் எம்ஆர்பிஎல். ஸோ எம்ஆர்பிஎல் பொறுத்த வரைக்கும் இதோட லாஸ்ட்டாக ஒரு 4 or 5 ட்ரேடிங் செஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு புல்லிஷ் கேண்டில் தான் பிரிண்ட் ஆகிருக்கும். அதே சேம் டைம் பார்க்கும்போது இதோட ப்ரீவியஸ் ஹையையும் பிரேக் பண்ணி நேற்றுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கும். ஸோ இதோட ப்ரீவியஸ் ஹை என்ன இருக்குது, ஸோ இந்த ஜோனை பாருங்கள். இந்த ஜோனை வந்து என்ன இருக்கும், பிரேக் பண்ணி கிளியர் கட்டாக உங்களுக்கு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ இந்த ஸ்டாக் இங்கேருந்து அப்படியே மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது 213 எம்ஆர்பிஎல் பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட்டு டார்கெட். அதே சேம் டைம் இதோட எஸ்எல் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ட்ரெண்ட் லைனை உடச்சி கீழே வரும்போது நம்ம என்ன பண்ணலாம், ஸோ எஸ்எல் வைக்கலாம். ஸோ இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு மைனர் ட்ரெண்ட் லைன் ஒன்று நம்ம ட்ரா பண்ணலாம். ஸோ இந்த சம்டைம்ஸ் வந்து உடச்சி கீழே வருது அப்படின்னா இந்த மைனர் ட்ரெண்ட் லைனை வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம்னா, இந்த ட்ரெண்ட் லைனை உடைக்கும் போது எஸ்எல்ஐயும் கொடுக்கலாம். ஸோ 2 ஸ்டாப் லாஸை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணலாம். ஸோ இது உங்களுக்கு எந்த ஸ்டாப் லாஸ் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்குமோ நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஹையில் இருந்து தான் இந்த ஸ்டாக்கு கீழே விழுந்திருக்கு. ஸோ இதோட ஆல் டைம் ஹை அப்படின்னு பார்க்கும்போது 253, இதோட ஆல் டைம் ஹை அப்படின்னு பார்க்கும்போது 289. ஸோ அங்கேருந்து இப்போ கரெக்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது 168. ஃபஸ்ட்டு டார்கெட் நம்ம கொடுத்தது 213, செகண்ட் டார்கெட் 253, தேர்டு டார்கெட் தான் 289. நெக்ஸ்ட் ஸ்டாக் சிட்டி யூனியன் பேங்க். இந்த சிட்டி யூனியன் பேங்க்கை பொறுத்த வரைக்கும் ஒரு மல்டி இயர் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு.
டெய்லி சார்ட்டில் பார்க்கும்போது உங்களுக்கு மல்டி இயர் பிரேக் அவுட் கொடுத்துருக்கும். இப்போ நான் வந்து வீக்லி சார்ட் எடுத்திருக்கேன். ஸோ கரெக்டாக 2019 ஹையை இந்த ஜோன் பாருங்கள். ஸோ 2019 உங்களுக்கு இந்த ஒரு ஹையை க்ரியேட் பண்ணிவிட்டு அங்கேருந்து இந்த ஸ்டாக் வந்து என்ன இருக்குன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே ஃபால் ஆகிருக்கும். உங்களுக்கு இங்கே பாருங்கள், இந்த ஜோன்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஃபால் ஆகிருக்கும். ஸோ இந்த ஃபாலில் இருந்து என்ன ஆயிருக்கும் உங்களுக்கு இப்போ இந்த ஸ்டாக் வந்து இங்கேருந்து இப்போ மேலே போயிட்டு இப்போ இதோட ப்ரீவியஸ் ஹையையும் உடச்சி என்ன இருக்குது உங்களுக்கு வீக்லியில் ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட்டாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து இதை 2019 ஹையை பிரேக் பண்ணதுனால ஸோ இதை வந்து டெய்லியில் வைக்கும்போது உங்களுக்கு இந்த சார்ட்டை வந்து ஃபுல்லாக வியூ பண்ண முடியாது. ஸோ அதனால தான் நான் வீக்லி சார்ட் எடுத்தேன். ஸோ இப்போ நம்ம டெய்லியில் கன்வெர்ட் பண்ணிக்குவோம். ஸோ டெய்லியில் கன்வெர்ட் பண்ணிக்கிட்டு போது இப்போ எங்கே பிரேக் அவுட் கொடுத்துருக்கு, பிரேக் அவுட் ஆகிருக்கு அப்படின்றத நம்ம இப்போ அனலைஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் உங்களுக்கு 2019 ஹை 244. இதை கிளியர் கட்டாக உடச்சிருக்கு. ஸோ பிரேக் அவுட் வந்து கன்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ வந்து பிரேக் அவுட் அப்படின்றத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து எஸ்எல்லை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு அதாவது மைனர் ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணலாம். சம்டைம்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு கீழே வரலாம். அப்படி கீழே வரும்போது நம்ம இந்த 2019 ஹையை உடச்ச உடனே நம்ம எஸ்எல்லை கொடுத்தோம்னா சம்டைம்ஸ் இங்கே வந்துட்டு இந்த ட்ரெண்ட் லைன் வந்துட்டு சப்போர்ட் எடுத்துகிட்டு போகும். ஸோ அப்போ நம்ம எஸ்எல் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஒரு சின்ன லாஸை நம்ம பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ நம்ம கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் நம்ம கன்சிடர் பண்ணாலும் கூட ஒரு பெரிய லெவலில் வந்து நம்ம எஸ்எல் வந்து இந்த மைனர் ட்ரெண்ட் லைன் வந்து பெரிய லெவலில் இருக்காது. ஒரு 5% 6% தான் இருக்கும். பட் இங்கே வந்துட்டு ரிட்டர்ன் மேலே போகும்போது ஒரு பெரிய ரேலி வந்து இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஒரு மல்டியர் பிரேக் அவுட் நம்ம அப்படின்றத ரீசெண்டாக நம்ம நிறைய ஸ்டாக்கை வந்து உங்களுக்கு பார்த்துருந்துருப்போம், நம்ம வீடியோவில் நிறையா கொடுத்துருந்துருப்போம். ஓகே, ஸ்டாப் லாஸ் பார்த்துட்டோம், பிரேக் அவுட் அப்படின்றதையும் கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு டார்கெட். ஸோ டார்கெட் பொறுத்த வரைக்கும் 350 அப்படின்றத இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இதுக்கு மேலே, அதாவது 340 350. ஸோ இந்த ரேஞ்சு வந்து உங்களுக்கு இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் டார்கெட்டாக இருக்கும். அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க, இதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டாக்கு கொடுத்துருந்தேன், கரெக்டாக அந்த ஸ்டாக்கோட நேம் ஞாபகம் இல்லை எனக்கு. அதாவது டார்கெட் வந்து இந்த இடத்துல எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கும் ரவுண்டிங் பாட்டம் தான். ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா இனிமேல் வந்து நம்ம இப்போ ரவுண்டிங் பாட்டம் இல்லை இந்த மாதிரி டார்கெட் எப்படி செட் பண்ணுறது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் ரவுண்டிங் பாட்டத்துக்கு எப்படி டார்கெட் செட் பண்ணுறது அப்படின்றத டீட்டெயில்டாக நம்ம என்ன பண்ணலாம். ஸோ ஒரு வீடியோ வந்து நான் உங்களுக்கு போடுறேன். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டாக்கு நம்ம இப்போ பார்த்துருவோம். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டாக் புபா ஹெல்த் கேர். ஓகே, இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நான் வீக்லி சார்ட் எடுத்திருக்கேன். டெய்லியில் நிறைய நாய்ஸஸ் இருக்குது. ஸோ நீங்கள் குழம்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் நான் வீக்லியில் நம்ம இப்போ பார்த்துட்டு அனலைசிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டெய்லியில் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ வீக்லியில் வைக்கும் போதுமே இந்த ஜோனில் உங்களுக்கு ஒரு நாய்ஸஸ் இருக்கும். ஸோ இந்த ஜோன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு நாய்ஸஸ் இருக்கும். ஓகே, இந்த ட்ரெண்ட் லைனில் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி பாருங்கள், இங்கேருந்து அந்த ஸ்டாக் மேலே போயிட்டு அகைன் மறுபடியும் கீழே வந்துட்டு இந்த ஜோனில் சப்போர்ட் எடுத்துகிட்டு அகைன் மறுபடியும் ஒரு ரேலி, அதுக்கப்புறம் இப்போது இங்கே சப்போர்ட் எடுத்துருக்கு. ஸோ இங்கேருந்து இந்த ஸ்டாக் மேலே போகிறதுக்கான பாசிபிள்ஸ் வெரி வெரி ஹை. ஸோ இந்த சப்போர்ட்லேருந்து இந்த ஸ்டாக் பவுன்ஸ் பேக் கொடுத்துருக்கு. அதே சேம் டைம் ஸோ எஸ்எல் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இந்த ட்ரெண்ட் லைனை உடச்சி கீழே ஸ்ட்ராங்கான பேரிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனிச்சுன்னா எஸ்எல்லை கொடுத்துட்டு வெளியில் வந்துடணும். ஓகே, டார்கெட் இங்கே பார்த்துட்டோம். ஓகே, இப்போ நம்ம டெய்லியில் மட்டும் கன்வெர்ட் பண்ணிக்கிட்டு இப்போ கரண்ட்டாக நேற்று என்ன நடந்திருக்கு, ஸோ புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கா அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். இதோ உங்களுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் கேண்டில். ஸோ அதுக்கு முதல் நாள் வந்து உங்களுக்கு கீழே இறங்கிட்டு இந்த பேரிஷ் கேண்டில் பாருங்கள், அதாவது இந்த ஜோன் பாருங்கள், இந்த பேரிஷ் கேண்டில் பாருங்கள், இந்த அளவுக்கு கீழே இறங்குன இந்த விக்கு, அதாவது இந்த ஸ்டாக்கு நல்லா ரெக்கவர் ஆகிருக்கு. ஸோ இந்த ரெக்கவர் ஆனதுனால இங்கே என்ன இருக்குது, நெக்ஸ்ட் டே இப்போ நேற்று புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் இருக்குது. இந்த ஸ்டாக்கு மேலே போகிறதுக்கான பாசிபிள்ஸ் வெரி வெரி ஹை. எஸ்எல் பார்த்துட்டோம், உங்களுக்கு இங்கேருந்து பவுன்ஸ் பேக் ஆகுன்றதையும் கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு டார்கெட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரெண்ட் லைன். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் வந்து ஏன் நம்ம டார்கெட்டாக வச்சுருக்கோம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ப்ரீவியஸ் ஹையை கனெக்ட் பண்ணி நம்ம ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணியிருக்கோம். இதுக்கு முன்னாடி இந்த ட்ரெண்ட் லைனை
இந்த ஸ்டாக் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு. இதுக்கு முன்னாடி அந்த ப்ரீவியஸ் ஹை போகும்போதும் உடைக்க முடியாமல் கீழே விழுந்திருக்கும். அதே சேம் டைம் இப்போ என்ன பண்ணால் 4th டைம். ஸோ இந்த டைம் போயிட்டு ஹிட் பண்ணிவிட்டு மேலே உடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இருக்குது. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் 4th டைம் உடைக்கும். ஸோ இந்த டைம் உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்ம டார்கெட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே எடுத்துடணும். ஸோ இது உடைச்சதுக்கப்புறம் அதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் பிரேக் அவுட்டில் ஒரு ஸ்விங் ட்ரேடிங்க்கு நம்ம கன்சிடர் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஸ்டாக் ஜோதி கன்ஸ்ட்ரக்ஷன். ஓகே, இந்த ஜோதி சிஎன்சி அப்படின்னு டைப் பண்ணிங்கனாவே உங்களுக்கு ஸோ அந்த ஸ்டாக் வந்து வியூ ஆயிரும். ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல சப்போர்ட்டில் இந்த ஸ்டாக் இங்கேருந்து பவுன்ஸ் பேக் கொடுத்துருக்கு. அதே சேம் டைம் ஒரு கன்சாலிடேட் ஜோனை இன்னும் பிரேக் பண்ணாமல் இருக்குது. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை உங்களுக்கு சப்போர்ட் எடுத்துகிட்டு இந்த ஸ்டாக் இங்கே பாருங்கள், இந்த ஜோன் நேற்றுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு 7% நினைக்கிறேன், 7% புல்லிஷ் கேண்டில் பிரிண்டாக இருக்குது. ஸோ அதே சேம் டைம் இந்த ட்ரெண்ட் லைனை நம்ம பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி இந்த ட்ரெண்ட் லைனை உடைக்க முடியல. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த டைம் உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன் அப்படின்னு சொல்கிறதுனா, ஸோ இது வந்து 4th டைம். ஸோ 4th டைம் மோஸ்ட் ஆஃப் த டைம் என்ன பண்ணணும்னா உடைச்சிரும். ஸோ இங்கே இருங்க, ஸோ மேலேருந்து இந்த ஸ்டாக் வந்து அப்படியே விழுந்திருக்கு. விழுந்த அந்த ஸ்டாக் இங்கேருந்து மேலே போயிட்டு இதுக்கு மேலே உடைக்க முடியல. அகைன் மறுபடியும் கீழே வந்துருச்சு. திரும்பி மறுபடியும் மேலே போயிட்டு இங்கேயும் உடைக்க முடியல, கீழே வந்துருச்சு. அகைன் மறுபடியும் மேலே போயிருக்கு, உடைக்க முடியல, அகைன் கீழே வந்திருக்கு. ஸோ இப்போ இங்கே பிரேக் அவுட் கொடுத்து மேலே போகிறதுக்கான பாசிபிள்ஸ் வெரி ஹை. ஸோ இங்கே உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை உடைச்சிச்சு அப்படின்னா நமக்கான ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் கிடைக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டாப் லாஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த ஸ்டாக்கு இது உடச்சிச்சு, அதாவது இந்த ட்ரெண்ட் லைனை உடச்சிச்சு அப்படின்னா உடச்சி கீழே பேரிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனிச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா எஸ்எல்ல கொடுக்குறோம். ஸோ அதே சேம் டைம் டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே கூட வச்சுக்கலாம். 1250 அப்படின்றது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக நம்ம வச்சுக்கலாம். அதுக்கு இடையில் உங்களுக்கு சம்டைம்ஸ் வந்து சில நேரம் உங்களுக்கு ஏன்னா டார்கெட் வந்து ரொம்ப கொஞ்சம் ஹை கிட்டத்தட்ட இங்கே கரண்ட் ப்ரைஸ்லேருந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 200-300 ப்ரைஸ் 300 பாயிண்ட்ஸ் வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இடையில கொஞ்சம் லேக் ஆகும். ஆனாலும் ஸோ டார்கெட் பொறுத்த வரைக்கும் இந்த சோன் தான். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டாக் அலம்பிக் ஃபார்மா. இந்த அலம்பிக் ஃபார்மாவை பொறுத்த வரைக்கும் வீக்லி ஷார்ட் எடுத்திருக்கேன். ஸோ இந்த ஸ்டாக்கு இந்த ட்ரெண்ட் லைனாக கவனிங்க. ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் வந்து இதுக்கு முன்னாடி மல்டிபிள் டைம் என்ன இருக்குன்னா உங்களுக்கு இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் சப்போர்ட்டாக ஆக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு இதோட ஆல் டைம் ஹையிலேருந்து இப்போ இந்த ஸ்டாக் வந்து கீழே விழுந்திருக்கு. அதாவது 166 இதோட ஆல் டைம் ஹை. ஸோ அங்கேருந்து இந்த ஸ்டாக் இப்போ கீழே விழுந்திருக்கு. ஸோ கீழே விழுந்த இந்த ஸ்டாக்கை வந்து இந்த ட்ரெண்ட் லைன் வந்து உங்களுக்கு சப்போர்ட்டாக இங்கே ஆக்டாக இருக்கும். ஸோ இங்கேருந்து இந்த ஸ்டாக் வந்து கீழே விழுந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்குது, இங்கேருந்து ரேலியை கொடுத்துட்டு அகைன் மறுபடியும் இப்போது இங்கே கீழே விழுந்துட்டு அகைன் மறுபடியும் இந்த ஸ்டாக் இங்கே சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ வீக்லியில் இங்கே புல்லிஷ் கேண்டில் பிரிண்டாக இருக்குது. இங்கேருந்து மேலே போகிறதுக்கான பாசிபிள்ஸ் வெரி ஹை. சப்போர்ட்டில் வந்து நம்ம கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் டைமிங் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். அதே சேம் டைம் இதில் இருக்க ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு எஸ்எல் வந்து ரொம்ப கம்மியாக கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு அட்வான்டேஜஸ் அப்படின்னா இதுதான். ஓகே, நெக்ஸ்ட்டு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஃபார்மேஷன் வந்திருக்கு. ஸோ இன்னும் சப்போர்ட்டில் நம்ம இங்கே வந்து கன்சிடர் பண்ணுறோம்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் இந்த ஜோன் தான், அதாவது 120. செகண்ட் டார்கெட் 147. அதே சேம் டைம் ஸ்டாப் லாஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ட்ரெண்டை என்னை உடச்சி கீழே டெய்லியில் ஸ்ட்ராங்கான ஒரு பேரிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனிச்சுன்னா நம்ம ஸ்டாப் லாஸை கொடுத்துட்டு வெளியில் வந்துடலாம். ஓகே, இப்போ நான் டெய்லியில் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ டெய்லியில் கன்வெர்ட் பண்ணிக்கிட்டு இப்போ கரண்ட்டாக வந்து நம்ம எப்படி இருக்குது, நேற்றுக்கு என்ன ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆயிருக்கா இல்லை எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம இப்போது கவனிக்கலாம். ஓகே, நேற்றுக்கு வந்து ஒரு ஸ்பின்னிங் டாப் பிரிண்ட் ஆகிருக்கு. அதே சேம் டைம் பார்க்கும்போது ஸோ நம்ம இந்த ட்ரெண்ட் லைன் வந்து இதோட ப்ரீவியஸ் ஹையிலேருந்து அதோட ஆல் டைம் ஹையிலேருந்து பாஸ் ஆகுது. இந்த ட்ரெண்ட் லைனை வந்து வீக்லியில் இன்னும் உடைக்கவும் இல்லை, டெய்லியிலையும் இன்னும் உடைக்கலை. ஸோ உடச்சி இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இப்போ உடச்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் மூவ் அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கும். அதே சேம் டைம் ஒருவேளை இதை உடைக்க முடியாமல் கீழே வந்தாலும் அகைன் மறுபடியும் பக்கத்தில் தான் சப்போர்ட் இருக்குது. ஸோ இங்கே போயிட்டு உடைக்க முடியாமல் அகைன் வந்தால் இங்கே வரும். இங்கே வரும்போது கன்சிடர் பண்ணலாம். இல்லைன்னா இந்த ஜோனை உடைச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம்னா கன்சிடர் பண்ணலாம்.
ஒரு நிமிஷம். இந்த ஹையை உடைச்சதுக்கப்புறம் மேலே ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் வரும்போது பிரேக் அவுட்லையும் நம்ம இதை கன்சிடர் பண்ணலாம். ஒருவேளை இந்த ட்ரெண்ட் லைனை உடைக்க முடியாமல் அகைன் மறுபடியும் கீழே வந்தால் இந்த சப்போர்ட். ஓகே, டார்கெட்லாம் பார்த்துட்டோமா? இல்லை. ஸோ டார்கெட் வந்து 120 உங்களுக்கு என்ன வீக்லியில் நான் வச்சுருக்கேன். ஸோ டெய்லியில் வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன கொஞ்சம் ஒரு கேண்டில் இருக்குன்னு வைங்களேன். ஸோ 125. ஸோ இதை வந்து நீங்கள் என்ன ப்ரீவியஸ் கை நான் ஒரு வீக்லியில் வந்து நான் டார்கெட் வந்து செட் பண்ணியிருக்கேன். ஓகே, இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம இப்போ சப்போர்ட்டில் வாங்கி வச்சுட்டு இதோட ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு நேற்றுக்கு ஈவினிங்கில் நைட்டு வந்து உங்களுக்கு ஒரு 8:30 போல் 8:30 இல்லை 9 o'clock வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த ஸ்டாக் எல்லா ஸ்டாக்கோட இந்த வீடியோவில் பார்த்துருக்க எல்லா ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல் அனாலிசிஸையும் நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பண்ணியிருக்கோம். நீங்கள் அதையும் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்டாக்கை நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா இன்னும் கான்ஃபிடென்ட்டாக இருக்க முடியும். ஸோ அதனால் நீங்கள் அதையும் பார்த்துட்டு ட்ரேட் பண்ணுறது இன்னும் பெட்டராக இருக்கும். ஓகே, ஸோ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம நிறையா ஸ்டாக்கை அனாலிசிஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னும் ஒரு ஸ்டாக் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதையும் அனாலிசிஸ் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் ஸ்டாக் சென்னை பெட்ரோகெமிக்கல். இந்த சென்னை பெட்ரோகெமிக்கல் இப்போ ரீசெண்டாக பார்க்கும்போது ஒரு நல்ல ரேலியை உங்களுக்கு கொடுத்துச்சு. இப்போது கரண்ட்டாக பார்க்கும்போது இதோட ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணி உங்களுக்கு என்ன இருக்கும், இப்போது புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த ஹையை இங்கே பாருங்கள், இந்த ஹையை இந்த 949 அப்படின்ற இந்த ஹையை வந்து உங்களுக்கு என்ன பண்ணல, ஸோ இது வரைக்கும் பிரேக் பண்ணலை. இப்போது ஃபஸ்ட் டைம் பிரேக் பண்ணி மேலே க்ளோஸ் வந்திருக்கு. ஸோ இங்கே வந்து நம்ம இதை பிரேக் அவுட்னு கன்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ இங்கேருந்து இந்த ஸ்டாக் மேலே போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. அதே சேம் டைம் இங்கே நம்ம கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே பேரிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிடுச்சுன்னா நம்ம எஸ்எல் கொடுத்துட்டு வெளியில் வந்துடணும். ஸோ இதுதான் எஸ்எல் ஜோன். நெக்ஸ்ட்டு டார்கெட் பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக்குக்கு 1275 உங்களுக்கு நெக்ஸ்ட் டார்கெட்டாக இருக்கும். இதுதான் இந்த ஸ்டாக்கோட ஆல் டைம் ஹை. இந்த ஜோன் 1217 உங்களுக்கு நெக்ஸ்ட் டார்கெட்டாக இருக்கும். ஓகே, இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் ஒரு 6 இல்லை 7 ஸ்டாக் நம்ம வந்து அனலைஸ் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டுமே. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றியும் அன்பும்.